சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வர்றோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ரிஷபராசியோட அதிபதியா சுக்கிர பகவான் இருக்கிறார். இதனால ரிஷபராசியில பிறந்தவங்க வசீகரமானவங்களா இருப்பாங்க. அதாவது கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு அழகு ரிஷபராசிக்காரங்க கிட்ட பிறப்புல இருந்தே இருக்கும். அதே போல இவங்க தன்னோட குடும்பத்தையும் நண்பர்களையும் அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாரையுமே நேசிக்கணும், யாரையுமே எதிரியா நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோட ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. இதனாலேயே சொந்த பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நிறைய தியாகங்களை இவங்க செய்வாங்க. அதாவது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட குடும்பம் கஷ்டப்பட கூடாது, என்னோட நண்பர்கள் கஷ்டப்பட கூடாது அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் இவங்க தலையில தூக்கி போட்டுக்கிட்டு தனி ஆளா போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இவங்க என்னதான் சொந்த பந்தத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்துட்டு வந்தாலும் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் உதவியும் கிடைக்காது. குறிப்பா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பை ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதாவது இவங்களோட தந்தை மூலமா குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம், அல்லது தந்தை மூலமா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிருக்கலாம். சொந்த பந்தங்கள் யாரும் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க, பூர்வீக சொத்துக்கள் மூலமா பெரிய அளவுக்கான லாபங்கள் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால குடும்ப பொறுப்பை தானே சுமக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ரிஷபராசிக்காரங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க குடும்பத்தோட மூத்த பிள்ளையா இருக்காங்க அப்படின்னா தாய் தந்தை இருந்து அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே ரிஷபராசிக்காரங்க இருந்து செய்வாங்க. அதாவது தம்பி தங்கைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், அவங்களோட வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது அப்படின்னு எல்லா விஷயங்கள்லயுமே ரிஷபராசிக்காரங்களோட உழைப்பு கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் இவங்க தம்பி தங்கைகளுக்கு செஞ்ச உதவிகளையோ தாய் தந்தைக்கு செஞ்ச உதவிகளையோ எந்த சூழல்லையும் சொல்லி காட்டவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா குடும்பத்தையே தான் தோல்ல தாங்கினாலும் அந்த குடும்பத்தை அளவுக்கு அதிகமா இவங்க நேசிப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட எதுவுமே கிடைச்சிருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட திருமண வாழ்க்கை கூட இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சிருக்காது. அதே நேரம் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைய ரிஷபராசிக்காரங்க தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. தன்னோட குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதை விட ஒரு பங்கு அதிகமாவே தன்னோட வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல சின்ன வயசுலேயே இவங்க குடும்ப பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்த காரணத்தால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் இவங்க ரொம்ப சுலபமா சமாளிச்சிருவாங்க. அதே நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவங்கள புரிஞ்சிக்காத ஒரு வாழ்க்கை துணை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். குறிப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட இவங்க மாதிரி ஒரு வாழ்க்கை துணை நமக்கு அமையலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க நடந்துக்குவாங்க. ஆனா இவங்களோட சொந்த வாழ்க்கையில இவங்களோட வாழ்க்கை துணை இவங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, இவங்க மனசு தெரிஞ்சு நடந்துக்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் முத முட்டுக்கட்ட போடக்கூடிய ஒரே ஆள் அவங்களோட வாழ்க்கை துணையா மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு சரியான புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை துணை தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே நேரம் தன்னோட வாழ்க்கை துணை தன்னை மதிக்கல அப்படின்னாலும் எந்த காலத்திலையும் வாழ்க்கை துணையை இவங்க யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருந்தா இவங்களோட வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறமா சிறப்பான முன்னேற்றங்களை அடைஞ்சிருப்பாங்க. இப்படி குடும்பத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இப்போ வரைக்கும் நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் மட்டும் தான் சந்திச்சுட்டு வராங்க. இதனால நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்குமே கெடுதல்களை செய்யல, அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சோதனைகள் வருது அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைமையோட ரிஷபராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2024வது வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா இந்த ஜனவரி மாசத்துல அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை நடக்க இருக்குது. பொதுவா எந்த ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் அந்த கிரகத்தால கெடு பலன்களை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி பார்க்கும்போது சூரியன், புதன், செவ்வாய் அப்படின்னு 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது ஜாதகருக்கு எந்த வகையிலையும் நல்ல விதமான பலன்களை கொடுக்காது. குறிப்பா ரிஷபராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல இந்த கிரக சேர்க்கை மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த ஜனவரி மாசத்துல ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா மூட்டு வலி, முதுகு வலி, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், தொடர்ச்சியான பருவகால நோய்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த ஜனவரி மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பா சந்திப்பீங்க. இது கூடவே சகோதரக்காரகனான செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தம்பி தங்கைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம். அப்படி இல்லனா தம்பி தங்கைகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பாதிப்புகளையும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். அதே போல தந்தைக்காரகனான சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. இது கூடவே உங்க தந்தை கூட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா உங்களோட தந்தையாரும் சகோதர சகோதரிகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உங்களை ஒரு விரோதி மாதிரி நடத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதனால ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப சொந்தங்களுக்குள்ள பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. விளையாட்டா பேசுறேன் அப்படின்னு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரச்சனைகளை நீங்களே தேடிக்காதீங்க. அடுத்ததா சனி பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிறதால தொழில் ரீதியா சிறப்பான முன்னேற்றங்களையும் நல்ல விதமான லாபங்களையும் இந்த ஜனவரி மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறது ஜாதகருக்கு அபரிமிதமான தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பா உங்களோட தொழில் அல்லது வியாபாரம் 2 மடங்கா அதிகரிக்கும். அது மூலமா உங்களோட லாபமும் ரெட்டிப்பாகும். கூடவே தொழிலை விரிவுபடுத்துறது, தொழில மாற்றங்கள் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் சிறப்பான வெற்றிகளை சனி பகவான் கொடுப்பார். அதே நேரம் சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் அப்படின்னு 4 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தை கடந்து போற காரணத்தால புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்தை முழுமையா தவிர்த்திடுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஜனவரி மாசத்துல நீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளே பலமான எதிர்ப்பையும் தொடர்ச்சியான காரிய தடைகளையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. அடுத்ததா ராகு பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில இருக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, லாபம் குறைவில்லாம இருக்கும். அதே நேரம் பங்குச்சந்தை, லாட்டரி, சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் லாபங்களை ஏற்படுத்தி அது மூலமா உங்களை வீழ்த்துறதுக்கு ராகு பகவான் முயற்சி செய்வார் அப்படிங்கறதால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்ததா குரு பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில விரய குருவாவே இருந்தாலும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை குரு பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். அதே நேரம் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு சில விரய செலவுகளை ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாசத்திலையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, கோவில் திருப்பணிகளுக்கு நன்கொடை கொடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில செலவுகளை இந்த ஜனவரி மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதே நேரம் திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுக்களை தொடங்குறதுக்கோ அல்லது திருமணம் மாதிரியான சுபகாரியங்களை நடத்துறதுக்கோ இந்த ஜனவரி மாதம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. அதனால ரிஷபராசி அன்பர்கள் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் மூலமா எந்த விதமான லாபமோ அல்லது உதவிகளோ இந்த ஜனவரி மாசத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் நடக்குது அப்படின்னா இந்த ஜனவரி மாசத்துல அந்த வழக்குகள் பெரிய அளவிலான இழுபறிகளை சந்திக்கும். அதே நேரம் 5வது வீட்டுல இருக்கிற கேது பகவான் உங்க நண்பர்கள் மூலமா ஒரு சில உதவிகளையும் ஒத்துழைப்பையும் சிறப்பான முறையில ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க நண்பர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கடைசி வரைக்கும் முழுமையா கிடைக்கும். ஆக மொத்தத்துல இந்த ஜனவரி மாதம் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் சிறப்பான பண வரவையும் கொடுத்தாலும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி மன நிம்மதியை முழுமையா பறிச்சுட்டு போயிடும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.